ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டு வச்சு சூப்பராக ஒரு குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த ப்ரெட்டு வச்சு குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த குலோப்ஜாமுன் செய்கிறதுக்கு நான் வந்து 10 ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கரியில் வாங்கின மில்க் ப்ரெட்டு தான். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் எந்த ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு குலோப்ஜாம் மாவு பிசைகிறதுக்கு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ப்ரெட்டை எடுத்து ஒரு 3 பீஸாக வச்சுட்டு இந்த 4 சைட்லேயே இருக்கிற அந்த ப்ரௌனை மட்டும் வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம். நம்ம வந்து பொறுமையாக வந்துட்டு அந்த ப்ரௌனை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம சென்டரில் இருக்கிறதையும் வந்து வெட்டிட்டோன்னா மாவு பிசைகிறதுக்கு வந்துட்டு நிறைய கிடைக்காது. அதனால் வந்துட்டு அழகாக வெட்டி எடுத்து அதை வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெட்டி எடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே ப்ரெட்டு வந்துட்டு சென்டர்லலாம் வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து 3 பீஸாக வந்துட்டு வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். ஒன்றா கட் பண்ண விருப்பம் இருக்கனாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்துட்டு 10 பீஸையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனே இல்லாமல் வந்துட்டு வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு தனித்தனி துண்டாக வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு மிக்சியில் ஓட்டும் போது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக துண்டாக வந்துட்டு எல்லா ப்ரெட்டையும் எடுத்துடுங்க. பாருங்கள், எனக்கு வந்து ஒரு பிளேட் வந்து கிடச்சிருக்கு. இது பார்க்க தான் வந்துட்டு நிறைய இருக்கும். ஒரே ஜார்லேயே வந்துட்டு போட்டுடலாம். இப்போ நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் வந்துட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கிறத எடுத்துகிட்டு அது உள்ளார வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே புஸ்துன்னு உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டுட்டு அப்படியே பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த மாதிரி வந்துட்டு பூவாக இருக்குது. அங்கே எங்கேயாவது வந்துட்டு அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கையிலே வந்து லேசாக வந்துட்டு உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெட்டோட தூள் வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்சு பாலை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் வந்துட்டு டக்குன்னு ஈரம் ஒட்டிக்கும். அதனால் லேசாக வந்துட்டு தெளித்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல பிசைஞ்சு விடுங்க. புட்டுக்கு பிசைகிற மாதிரி அப்படியே ஊற்று பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பாலை தெளிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ரொம்பலாம் கையில் வந்து ஒட்டி பிடிக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தடவை வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. நம்மளோட பால் வந்துட்டு இன்னுமே ஒரு 1/4 டம்ளர் இருக்குது. அவ்வளோதான் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதுக்கு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இந்த கேப்பில் நம்ம குலோப் ஜாமுனுக்கு பாகு வந்து காய்ச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இனிப்பு கரெக்டாக சாப்பிடுவோன்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இனிப்பு நல்லா பிடிக்குன்றவங்க நீங்கள் 1/4 கிலோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க, 250 கிராம். இப்போ வந்துட்டு 200 கிராம் சர்க்கரைக்கு நான் வந்துட்டு 1.25 கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றுறேன். முதல்ல 1 கப் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைய விட்டுடலாம். நமக்கு ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளேயே பாகு வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடும். இப்படி பொறுமையாக வந்துட்டு கிண்டி கொடுங்க. இல்லைனா வந்துட்டு சக்கரை அப்படியே வந்துட்டு அடியில் ஒட்டிக்கும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் வந்துட்டு கொதிஞ்சு வருது. நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நிறுத்திடலாம். அது வரைக்கும் வந்துட்டு பொறுமையாக கிளறி கொடுத்துடலாம். இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 4 ஏலக்காயை வந்துட்டு நம்ம உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். பொடி இருக்குன்றவங்க நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். பாதி கொதிச்சுட்டு இருக்கும்போதே போட்டோன்னா தான் ஸ்மெல் வந்துட்டு நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்துட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயில் வந்துட்டு பொரிச்சுக்கோங்க. இல்லை நெய்யில் பிடிக்கினாலும் நீங்கள் தாராளமாக பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச மாவு வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சைடில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வந்துட்டு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு முதல்ல இந்த மாதிரி வந்துட்டு பின்பக்கமாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு உருண்டை தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட விரிசல் விழவே விழாது. பொரிக்கும் போதுமே வந்துட்டு விரிசல் விடாது. பாருங்கள், அந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு
நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு விரிசல் விடாமல் வந்துட்டு மாவு ரொம்ப அழகாக இருக்கும். ஊறினதுக்கப்புறமும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட விரிசல் விடாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சுற்றியும் விரிசலே இல்லாமல். இதே மாதிரி எல்லா உருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து எல்லா உருண்டையும் தேய்க்கும் போது லேசாக கை வலிக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் எண்ணெய் காயறதுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் எல்லா உருண்டையும் வந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு விரிசல் இல்லாத வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குலோப் ஜாமுன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க ஒரு ஒரு உருண்டையாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 70% எண்ணெய் காஞ்சிருக்கும் போதே தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். முழுசாக காஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா கலர் வந்துட்டு மாறிடும், உள்ளே இருக்க மாவு வந்துட்டு வேகாது. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு பொறுமையாக அனல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் வந்துட்டு பொறுமையாக வந்து ப்ரௌன் கலர் மாறி வரும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா உடனே மாறி குலோப் ஜாமுன் வந்துட்டு டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லை. நான் சொன்ன மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சதுனால குலோப் ஜாமுன் உருண்டை விரிசல் இல்லாமல் அழகாக வெந்து வந்துட்டுருக்குது. பாருங்கள் இப்போ எனக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே போனால் நல்லா வந்துட்டு கலர் கரிஞ்சு வந்துடும். எடுக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க, இல்லைனா அந்த கேப்பில் மீதி இருக்க உருண்டைகள் வந்து கரிஞ்சிடும். பாருங்கள் எல்லா உருண்டையுமே வந்துட்டு வெளியே எடுத்து வச்சாச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெடிப்பே இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இது ஊறி வரும்போதும் வெடிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஜீரா வந்து ரெடியாக இருக்குது. அதில் வந்து நம்மளோட உருண்டைகளை சேர்த்துடலாம். ஜீரா வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போது உருண்டையை வந்து போடக்கூடாது. ஒரு பாதி சூடு, அதாவது நீங்கள் உள்ளே ஒரு விரல் வச்சு பார்க்கும்போது லேசாக சூடணும். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம உருண்டையை வந்து போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி விரிசல் இல்லாத நல்லா குண்டு குண்டாக அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் தாராளமாக ஒரு 8 மணி நேரம் இல்லைனா நைட் ஃபுல்லாக ஊற விட்டு எடுத்திங்கன்னா இன்னும் குண்டாக சூப்பராக வரும். நான் உடனே எடுக்கணுன்ற எமர்ஜென்சியால் வந்து எடுத்துட்டேன். மேலே கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சுன்னா துருவி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி எச்சு ஊறுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.